பில்லி சூனியம் ஏவல் இப்படி யாராவது உங்களுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கோவில் வந்து அதெல்லாம் கண்டிப்பா சரியாயிடும். தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த கோவில் ரொம்ப பவர்ஃபுல்லானது, இங்க போனா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே நாங்க ஃபேமிலியோட கிளம்பிட்டோம். இந்த கோவில் கரெக்டா செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருக்கு. தாம்பரம்ல இருந்து கரெக்டா 33 கிலோமீட்டர். எக்ஸாக்டா மஹேந்திரா சிட்டிக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் கட் ஆகும். அங்க இருந்து ஒரு 9 கிலோமீட்டர் உள்ள போகணும். போற வழியில நல்லா பச்சை பசேல்னு கிராமம் மாதிரி இருக்கும். தாம்பரத்துல இருந்து இங்க வர கரெக்டா 1 மணி நேரம் ஆகுது. கோவிலோட ப்ரொசீஜர் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோவிலுக்கு வெளியில ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல குளிச்சுட்டு அப்புறமா கோவிலுக்குள்ள ஒரு 11 சுத்து சுத்தணும். உள்ள போறதுக்கு முன்னாடி வெளியில கடைங்கெல்லாம் இருக்கு. அங்க திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு 120 ருபீஸ் ஆச்சு. அப்படியே ஒரு விநாயகர் இருக்காரு, அவரையும் கும்பிட்டு உள்ள போங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஏரியா பேர் பாத்தீங்கன்னா அனுமந்தபுரம். இங்க இருக்க கடவுள் பேர் என்னன்னா அகோர வீரபத்ரசாமி அண்ட் அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பாள் அம்மன். கோவிலுக்குள்ளயும் வெளியிலயும் நிறைய குரங்கு இருக்கும், பாத்து இருந்துக்கோங்க. கோவிலுக்குள்ள போய் சாமியை பார்த்தோம். அதுக்கப்புறம் உள்ள இருந்தவர் முகத்துல தண்ணியை தெளிச்சு விட்டாங்க. அப்புறம் கையில ஒரு கயிறு கட்டி விட்டுட்டாங்க. குழந்தைங்க எதையாவது பார்த்து பயந்து இருந்தாங்கன்னா அதெல்லாம் இங்க வந்தா கண்டிப்பா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கா பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க. மறுபடியும் உங்களை நாளைக்கு ஈவினிங் மீட் பண்றேன். பை பாய் சொந்தங்களே.